கவனம் கடவுளே மைண்ட் பெரிய நீங்கள் துண்டு தான் விடுதலை பிள்ளை படம் தான் எரிஞ்சிருக்கு இதுதான் மைண்ட் சார் காமராஜ் மட்டும் ஒரு ஸ்டெப் செய்யும் பார்த்து என்ன தெரியல தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆனால் இதுகளை பார்க்க அப்படி இல்லை மாறிட்டோம் இதுல ரேடியோ ஒன்று இருக்கு முதலாவது கால் எந்த காலாக இருக்கணும் போகிற கால் இருந்து பார்க்க அறவே தெரிஞ்சு 40 அடி படகுன்ற ஒரு குடியிருப்பு பகுதியில் வந்து நீங்கள் பயங்கரவாதிகள் இல்லாத கப்பல்னா மேல் பகுதி மாதிரி குறைஞ்சி விழாத வரைக்கும் சந்தோஷம் நேர்மொழி கப்பலுக்கு எனக்கு மண்டைக்கு அறிவில்லாத கொஞ்சம் பேர் நான் பார்த்துருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் முல்லைத்தீவு மாவட்டத்துக்குரிய மாங்குள பகுதியில் நிற்கிறேன். இதில் இருந்து எங்கே போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே முல்லைத்தீவு மாவட்டத்துக்குரிய புதுக்குடியிருப்பு தான் போகிறேன். புதுக்குடியிருப்பு என்றால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இறுதி யுத்தம் வந்து இடம்பெற்ற இடம். குறிப்பாக வந்து நிறைய யுத்த வடுக்கள் அந்த இடத்துல இருக்குது. இன்றைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தினர் வந்து பயன்படுத்தின கப்பல் தொழிற்சாலை அங்கே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குறிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யுத்த காலத்தில் வந்து விடுதலை புலிகள் இயக்கத்தினரை வந்து தாங்களாகவே வந்து நிறைய படகுகளை வந்து சேர்ந்தவேல் அந்த படகுகள் செய்ததுக்கான எச்சங்கள் எல்லாம் இப்பயும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக அந்த ரோலர் படகுகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அந்த பகுதி வந்து புதுக்குடியிருப்பில் இருக்குன்னு தெரியும், ஆனால் எங்கே இருக்குன்றது தெரியல. அதை தான் நாங்கள் தேடி கண்டுபிடிக்கணும். இவ்வளோ காலம் வந்து அந்த இடம் வந்து ஆர்மியின் கட்டுப்பாடில் இருந்தது. இப்போ தான் வந்து அனுபவ ஆட்சிக்கு பிறகு அந்த இடத்த வந்து முற்றும் முழுதாக விடுவிச்சிருக்கிறோம். நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட நான் நிற்கிற இடத்துலேருந்து 44 கிலோமீட்டர் போகணும். அதே மாதிரி இன்றைக்கு எங்களோட இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு யார் வேறு என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா அன்பு தமிழ் ப்ரோண்ட எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். யாழ்ப்பாணத்தில் இருக்கார், அவரும் வந்து கொண்டிருக்கார். 2 பேரும் தான் அந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என்னடா இப்படி இடங்கள் போகிறது வந்து பாதுகாப்பு பிரச்சனை வந்து எங்களுக்கு தாராளமாகவே இருக்குது. இப்போ இதுலேருந்து மோட்டோவுக்குள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துலேருந்து விளக்கிட்டான். குறிப்பாக நான் நிற்கிறது மாங்குளம். இதுலேருந்து ஒட்டி சுட்டான் போய் தான் நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த ரோட்டுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஆக்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடமா தானே இருக்கும். ஆனால் நிறைய காடுகள் பெருங்காடுகளை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சைட்ல எல்லாம். அதே மாதிரி இரவு நேரங்களில் இந்த ரோட்டால் வரைக்கும் வந்து ஜானை பிரச்சனைகளும் தாராளமாக இருக்கும். அதில் இடையிடையே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து மிதிவடி அகற்றுறதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த இடங்களில் எப்படின்னா நாங்கள் போகிற இடங்களில் எப்படி இருக்குமென்றது யோசிச்சு பாருங்கள். ரோட்டில் இப்படி நிறைய மரங்கள், கிட்டத்தட்ட பெரிய மரங்கள். நான் நினைக்கிறேன் இந்த மரங்களெல்லாம் இந்த அளவு வளர்றது கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே தேவைப்படும். நான் சொன்ன மாதிரியே இந்த மரங்கள் தான் உதாரணம். இங்கே இந்த பெருங்காடுகள் அப்படின்றது உணர்த்தும். இப்போ இந்த மரத்தை எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. சரி, இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னா 8:49 நாங்கள் ஒட்டி சுற்றான் நகர பகுதிக்கு வந்துட்டோம். குறிப்பாக வந்து இந்த ஒட்டி சுற்றான் என்று சொல்ல போய்க்கில் வந்து ஒட்டி சுற்றான் தாண்டோண்டீஸ்வரம் வந்து எங்களோட வலது பக்கத்தில் இருக்குது. இந்த கோயிலோட வீட்டை திருவிழா மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். இன்றைக்கு வந்து ஏதோ திருவிழா நடக்குது போல் இருக்குது. அதே மாதிரி முல்லைத்தீவு 25 கிலோமீட்டர், நெடுங்கணி இதுலேருந்து 11 கிலோமீட்டர். நிறைய ஊர் மக்கள் வந்து போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய ஐஸ்கிரீம் பேர்கள் இருக்குது. நிறைய ஊர் மக்கள் ஏற்கனவே கோயிலுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்குது. நான் நினைக்கிறேன் திருவிழா நடக்குது போல் இருக்குது. இது தொடர்பான விளக்கங்கள் யாருக்காக தெரிஞ்சேன்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு என்ன நடந்துட்டு. அதோட வந்து பார்த்திங்கன்னா வலது பக்கத்தில் போனால் தான் நாங்கள் அப்படியே நெடுங்கணி போய் வவுனியாகவும் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் நேராக போகணும். நாங்கள் இதில் பாருங்கள் போட் போட்டிருக்கணும். புதுக்குடியிருப்பு 21 கிலோமீட்டர், முல்லைத்தீவு 25 கிலோமீட்டர். இந்த வலது பக்கத்தால் போனால் இந்த நேராக புதுக்குடியிருப்பு பக்கம் போய்களை வந்து பார்த்திங்கன்னா முத்தேன்கட்டு குளத்துக்கும் போகக்கூடிய மாதிரி இருக்கும். குறிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எங்களுடைய தோழர் வன்னிவிளக்கு புரோண்ட வீடு இருக்கிற இடமும் கூடாது. இதில் ஒரு பெரிய ஒரு ஆமை கேம்பவுண்டு இருக்குது இந்த டவுன்லேயே. அதே மாதிரி இந்த இடது பக்கத்தில் வந்து ஒட்டி சுட்டான் போலீஸ் நிலையம். குறிப்பாக எல்லாருக்குமே இந்த இடங்களில் இருக்கிறார்கள், வணியில் இருக்கிறார்களுக்கு இந்த ஒட்டி சுட்டான் தெரியாமல் இருக்காது, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வெளியில் இருந்து பார்க்குறாங்களுக்கு இந்த இடத்த காட்டி கொண்டு போகிறேன். இந்த இடத்த பக்கத்தால் போய் தான் நாங்கள் அப்படியே முத்தேன்கட்டு குளத்துக்கு போகிறது. இந்த ஒட்டி சுட்டான் புதுக்குடியிருப்பு ரோட்டில் வந்து முக்கியமான இடம் மாவீரன் பண்டாரவன்னியன் சிலை உலகம் கற்சிலை மாடு என்ற இடம் தான் இது. இதால் போய்களை வந்து நாங்கள் அந்த பண்டாரவன்னியன் சிலை ஒன்று இருக்கிற இடத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த துண்டுகளையும் வந்து நிறைய வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இது வந்து பேராறு தமிழ் வித்தியாலயம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இதில் போய்க்கலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கேம்ப் ஒன்று இருந்து அதை விட்டுருக்கணும் ஆர்மியாக்கள். நிறைய கேம்புகள் வந்து இப்போ வடமாநிலத்தை பொறுத்த மட்டும் எல்லாமே எடுத்துட்டோம்னா உண்மையிலே நல்ல விஷயம். போய்க்கலையோ பிடிச்ச துண்டு எதாண்டு பார்த்திங்கன்னா இடம் தான். எதாண்டு பார்த்திங்கன்னா இந்த கிரவல் மலையை வெட்டி அப்படியே ரோட் வந்து போட்டிருக்கணும். இந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்பே பாருங்கள் இவ்வளோதுக்கு வித்தியாசமாக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த துண்டு ஃபுல்லாகவே அப்படியே கிரவல் பூமி தான் போல இருக்கும். இப்படி போய் இப்போ அன்பு தமிழ் ப்ரோ வந்து இதுக்கு பக்கத்தில் எங்கேயோ நிற்கிறேன்னு சொன்னவர். எங்களோட வலது பக்கத்தில் நாங்கள் நேராக போனால் தான் அப்படியே புதுக்குடியிருப்பு காமன்ஸ் அடிக்க போகலாம். இதில் நிற்கிறார் பாருங்கள். இதில் வந்து அச்சிலா வயல் குளம் கமத்தொழில் அமைச்சு அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இந்த பாதையால் தான் நாங்கள் போகணும். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போகணும் என்று சொன்னவர். இந்த மாதிரி வெளிக்கிடுவோமா? சந்தோஷம் ப்ரோ. ப்ரோ வந்து தனி பைக்கில் வந்திருக்கார். ஓகே, எதுவும் இல்லை. நாங்களும் ஒரு சுற்றுலா பயணி மாதிரி தான் இந்த இடங்களை போய் பார்க்க போகிறோம்.
ஓகே சரி. ப்ரோவுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவன் நண்பர்கள் மூலம் தெரிஞ்சு வச்சிருக்கார். அதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். இதில் இந்த குளம்தான் வந்து எங்களுடைய அடையாளம். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டு பகுதிகளில் தான் போய் நாங்கள் அந்த தொழிற்சாலையை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜான லத்திகளை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நான் நினைக்கல நாங்கள் போகிற பகுதியில் ஜானம் நின்றாலும் கேள்விக்குறி இல்லை. ஜான லத்திகள். ஓகே. தண்ணி விடாக்கி குடிக்கலாம் பாருங்க. அப்படியே கொண்டு விதமாக பாவிக்கிறோம். ஆனால் வேறு லெவல் ப்ரோ. ஜான லத்தி எடுத்து காட்டுங்க உங்களுமே அந்த ஜான லத்தி நல்ல சரி வீட்டிலலாம் வைப்பினமே அதெல்லாம். உண்மையிலுமே ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்க போது ப்ரோட பயணிக்கிறது. அதே மாதிரி அதில் வந்து குப்பைகள் எல்லாம் கொட்டியிருக்கணும். ஒரு இயற்கையான இங்கே பாருங்க இவ்வளோ ஒரு இயற்கையான காட்டில். ஆனால் எங்கடியாக்கள் செய்கிறது வந்து தேவையில்லாத வேலைகள் தான் செய்யணும். அதில் மட்டும் இல்லை இங்கே போகிற இடங்கள் ஃபுல்லாகவே வந்து ஜான லத்தியில் தான் இருக்குது. கோயிலே வந்து பார்த்தீங்களாண்டா ப்ரோ இந்த ரோட்டால் திரும்பின மாதிரி இல்லை இல்லை அதில் ஒரு கிரவல் புட்டி மாதிரி இருந்தது. ஓகே சரி. இப்போ இதில் வந்து சின்ன ஒரு கன்ஃபியூஷன். அங்கேருந்து வரைக்கில் முதலாவது வார இடது பக்கத்தால் தான் வந்து திரும்புகிறோம். ஏற்கனவே இவற்ற நண்பர்கள் வந்து வீடியோ போட்டிருக்கணும் இந்த இடங்களை பற்றி. இதில் என்ன பிஎம் அப்படின்னு எல்லாம் போட்டிருக்கணும். தெரியல என்ன மாதிரின்னு. இடங்கள் வந்து உண்மையிலுமே இதில் கண்டுபிடிக்கிறது வந்து கஷ்டம். ஆனால் இதுகளுக்குள்ள எல்லாம் ஆர்மி கேம்ப் வந்து இருந்திருக்கு தானே. ஆனால் ஆர்மி கேம்புக்கு முன்னுக்கு விடுதலை புலிகள் இயக்கம் நம்மவர்கள்ட கவனம் இப்போ நான் போகிறது அடுத்த பிரச்சனை பொறுக்க கடவுளே முறுக்கிறதா அதை மறந்துட்டு சூரம் முள்ளிஞ்சால கடவுளே ஜீன்ஸ் எல்லாத்தையும் பிச்சு விட்டுதுங்க. இது கிஞ்சால போய்க்கல என்னென்ன சம்பவம் நடக்க போதோ சரி. இந்த ஒட்டியாடி பாதைக்குள்ள ஜானம் வந்துச்சுன்னா அது அடுத்த சம்பவமாக போயிடும். ப்ரோ வந்து இதெல்லாம் பொருட்படுத்துகிற மாதிரி இல்லை, பிரித்து கொண்டு போய் கொண்டிருக்கார். இதில் பாருங்க மைன்ஸ் இருக்குண்டு. இது தேவைதானா? மைன்ஸ் இருக்குண்டு போட்டிருக்காங்க. சிலவில் இருக்கும் ப்ரோ சொல்லலாது. இந்த இடமா நாங்கள் என்ன தாண்டி போகணுமா? ஆஹா மைண்ட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்ச இந்த இடத்துல விளையாடுறது ஆபத்து. சரி இப்போ இந்த இடத்துல வந்த உடனே 1 கிலோ 100 தடவை யோசிக்கிறோம் இதுக்குள்ள போகணுமா இல்லையாண்டு. ப்ரோ வந்து இல்லை நடபாதை இருக்குன்னு தானே கட்டாயம் நடபாதைகளால் போய் வந்தோம்னா ஓரளவுக்கு சேஃப்டி அப்படின்னு சொல்கிறேன். சேஃப்டி அந்த முற்றுமுழுதான சேஃப்டியில் ஆனால் ஓரளவு சேஃப்டி. வேறு நண்பர்கள் எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துருப்பாங்க. இப்போ 4-5 பேர் வந்து இடத்துல இருக்காங்க. மற்றது ராணுவம் வெளியேற நேரம் பெரும்பாலும் கிளியர் பண்ணிட்டு தான் வெளியேறுவேன். ஆனாலும் வந்து இந்த போட் வந்து ஆறால் அடிக்கப்பட்டது இல்லை அவையில் சந்தேகம் இருக்குதா இல்லையான்றது தெரியலை. ஆனால் உண்மையிலுமே வந்து எங்களை மன்னித்து கொள்ளுங்க. ஆனாலும் இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் முடிவெடுத்திருக்கிறோம். என்றாலும் வந்து எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்துக்கொள்வான். இப்போ நான் இதுலேருந்து உள்ளே போவோம். ப்ரோ அப்படி எங்களை கொண்டே காட்டுங்க. வாங்க போவோம். இதெல்லாம் போகணும் பாதை. ஓகே இந்த இடமெல்லாம் நீங்கள் தயவு செய்து ட்ரைவ் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் வந்து பார்த்து வச்சோம். மெதுவாக வச்சிங்கன்னா சரி. அதுக்கு மெதுவாக வச்சாலும் காலு அது மிதிவடிக்கு மேலே வச்ச வேண்டாம். சரி இந்த போனை எடுத்துட்டா ப்ரோ வந்து என்னென்னா சோட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறார் இந்த இடங்களில் வந்து சாப்பிட்றதுக்கு. ப்ரோ வந்து பின்னால் வாரார். ஜெஸ்ஸி ப்ரோ பாருங்க தொப்பியெல்லாம் புழு இதை கொலையை பிடிச்சிட்டு என்ன கேட்டா திக்கெட்டு இருக்கு கடவுளே. சூரப்பத்தையில் இதுக்கு யார் என்ன நடந்தாலும் ஒரு ஆள் தான் பொறுப்பு. அது ஒன்று நடக்காது, பயப்படாம வாங்க. காடு தானேப்பா. காடு வந்து இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்து வச்சிருக்கோம். இங்கே ப்ரோ இதை பாருங்க இந்த இருக்கு என்ன சார் மைன்ஸா? மைன்ஸ் தான் ப்ரோ. மூடியா இந்த கடவுளே எனக்கெண்டா உயிர் இல்லை. இதில் வந்து மைன்ஸ் மாதிரியே ஒன்று இருந்தது. மைன்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ப்ரோ ஒரு மூடி வேண்டாம் ப்ரோ. கையெல்லாம் நடங்குது பார்க்க. இல்லை நான் வரல இந்த விளையாட்டுக்கு. தயவுசெய்து இதை வந்து யாரும் செய்யாதீங்க. நாங்கள் வந்து சும்மா அந்த இடக்கிறத காட்டுறதுக்கு அதை அப்படி செய்கிறமே தவிர ஒரு இதை ரைவன் நாங்கள் யாரும் கை வடிச்சாக்களே இருக்கணும். இங்கே எல்லாம் பாருங்க ப்ரோ இதெல்லாம் அப்படி தான் கிடக்கு. எனக்கு பார்க்க ஒன்றே பயம் வந்து அந்த நான் நினைக்கிறேன் அந்த பெரிய மூடிகள் இருக்குல்ல, செல் மூடிகள். அது இல்லை செல் மூடி இல்லை, இது வந்து இந்த பெரிய போத்தல்கள் இருக்குல்ல, போத்தல்கள் அந்த இதுகள் அந்த கெமிக்கல்கள் அதுகள் அந்த இதுகளுக்கு பயன்படுத்த கெமிக்கல் இருக்குல்ல அதுக்குரிய மூடியான்னு தான் நினைக்கிறேன். அந்த ஃபைபர் அந்த போட்டுகள் செய்கிறத பயன்படுத்துகிற கெமிக்கல் சின்ன சின்ன கிடங்குகள் வந்து இந்த இடத்துல இருக்குது தானே. இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரி இப்போ இந்த ஆரம்ப பகுதியிலேருந்து இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாட்டா பெரிய பெரிய பங்கர்கள் எல்லாம் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பாருங்க பங்கர்களா இல்லை அந்த காலத்தில் வந்து இந்த படகுகள் வந்து செய்கிறதுக்கான ஒரு இடமாக வச்சுருந்தோம். அதாவது அந்த ஏதாவது சொல்ல அகழி மாதிரி இருந்த அதுகளாக இருக்குமோ தெரியலை. இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே 1 2 3 இப்படி கிடங்குகள் வந்து
இங்கே வந்து நிறைய இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. எனக்கு உண்மையிலே இந்த இடத்துல நின்றுட்டேன். சத்தியமாக எனக்கு தெரியாது இவ்வளோத்துக்கு அந்த மைண்ட் சென்ட் ஒரு போட் பார்க்காட்டிக்கு ஓரளவுக்கு பயமெல்லாம் தெரிஞ்சிருப்போம். இந்த மைண்ட் சென்ட் ஒரு போட்டை பார்த்தோன்னா ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் வைக்கிறது வந்து எனக்கு பயமாக தானே இருக்குது. ஆனால் ப்ரோ வந்து முன்னுக்கு எல்லா இடமும் வந்து இப்போ சுற்றி கொண்டிருக்காரு. சரி, இப்போ ப்ரோ வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லுது. ப்ரோ கால் வைக்கிற இடத்துலாம் வச்சு ஆனால் டிராக்டர் ஒன்று வருதுண்ணே, கள்ளமண் கடத்துறாங்க. இதில் பாதை ஒன்று போகுதுண்ணே. இதெல்லாம் என்ன ப்ரோ இது? இதில் தான் அந்த படகண்ட எச்சங்கள் எல்லாம் இருக்கானே. இங்கே பாருங்கள் ப்ரோ போகிற இடங்கள் எல்லாம் வந்து இந்த நிலைமை இல்லை, நடக்கிற நிலைமை இல்லை. ஆனாலும் ப்ரோ வந்து பயப்படாம நடக்கிறார். அது சரி ப்ரோ, தூக்கிட்டு போகிறது சரி, கை கால் இருக்கணும் அதுக்கு இல்லை. இதில் நீங்கள் பார்க்கல தெரியும் இப்படி நிறைய துண்டுகள் வந்து இங்கே இருக்குது. இது எல்லாமே வந்து படகுன்ற ஒரு இது மாதிரி தான், ஒரு வார்க்கிற இடம் மாதிரி தான் இருக்கானே. இப்போ இதில் வந்து ப்ரோ வந்து எங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டினவர். அதில் வந்து அந்த கெமிக்கல் கலந்த போத்தில் மற்ற இதில் வந்து இராணுவத்தின் உடப்புகள் இராணுவத்தில் தான் இயக்கத்தில் போல இருக்கு. அந்த சொல்லினோம் இல்லை, அந்த உடுப்பான போட்டு தானே அதை செய்வீனம். அந்த நீல கெமிக்கல் படாமல் இருக்கிறது. இதான் இதான் அந்த கெமிக்கல் போதல். சரி ப்ரோ, நான் இதுக்குள்ள நின்ற மாதிரி பார்த்து வாங்க, பயப்படாம வாங்க, பார்த்து வாங்க, பயப்படாம. ஆனால் மைண்ட்ஸ் இருக்குதுன்ட்டு வெளியில் பார்க்க தெரியும். இல்லை நிலத்துக்கு கீழே தானே இருக்கு வேணா, நிலத்துக்கு கீழே இருக்கு. மற்ற இதுகளுக்கு இருக்காது, பெரும்பாலும் இருக்காது. இதில் வந்து ஆர்மி கேம்புகள் இருந்த அந்த அடையாளங்கள் எல்லாம், பண்டுகள், அந்த இதுகள் எல்லாம், பங்கர் மாதிரி இருந்ததெல்லாம் இருக்குங்க, அடையாளங்கள் எல்லாம் இருக்குது. நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் என்ன ப்ரோ இருக்குது? இதுவும் படகு துண்டு மாதிரி தான் இருக்குது. இந்த முன் பக்கம் பாருங்க, அணியம் மாதிரி, அணியம் தான் நினைக்கிறேன், பெரிய ஒரு அணியம் நினைக்கிறேன். அங்கே வரைக்கும் இருக்குது ப்ரோ. அமைதி காட்டுங்க. சரி, இதில் நான் அந்த படகு வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் பார்க்க உங்களுக்கு தெரியும். இங்கே வரைக்கும் இது எல்லாமே அந்த முன் அணிய துண்டு தானே. இங்கே வரைக்கும் இருக்குது அந்த அணிய துண்டு. இந்த தடியம் பாருங்கள், தடியம் வந்து எடுத்துனாங்க. இது கிட்டடியில் இதுக்குள்ள வந்து வெட்டி போட்டிருக்கணும். இது கிஞ்சால தான் வந்து இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். எல்லாம் நம்பிக்கை தான் போவோம் இதுலேருந்து. அது சரி, சரியாக மைண்ட்ஸ்லேயே வச்ச வேண்டாம், சம்பவம் செஞ்சுருவாங்க எங்களுக்கு. இதுக்கு பேச நடந்து போகிறதே பெஸ்ட்டு. சரி, இதில் நான் அந்த அங்கே பக்கத்தில் சொன்னேன் தானே, இந்த அணியத்திட்ட துண்டு மாதிரி இருக்காண்டு. இங்கே பாருங்கள், இதுதான். இதெல்லாம் வந்து ஆர்மின்ற இது மாதிரியே இல்லை, உங்களுக்கு பார்க்கல தெரியும். எங்களுடைய விடுதலை புலி இயக்கத்தின் அந்த காலத்து படங்கள் மாதிரியே இருக்குது. அந்த பெயிண்ட் வளம் வந்து அப்படியே இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பார்க்கல உங்களுக்கு தெரியும், ஒரு ஆர்மி ஒரு பங்கர் மாதிரி தான் கிட்டத்தட்ட. இங்கே பாருங்கள், இராணுவத்தின் இதெல்லாம் வச்சுருக்கணும். இந்த இடம் வந்து நான் நினைக்கிறேன் நாங்கள் ரோட் இருந்தால் வந்து குறிப்பாக வந்து இந்த பங்கர் மாதிரி அமைப்பை வந்து இதில் செய்திருக்கணும், பாதுகாப்புக்காக ஆர்மியாக்கள். இது உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். அது மாதிரி இதில் வந்து ஒரு அச்சாண்டு இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது, உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். நான் சொன்னேன் தானே, இந்த ரோட் இருக்குண்டு பக்கத்தில் இருக்குது. ஆனால் இதில் நிறைய குழிகள் இருக்குது. என்னதுக்காக குழிகள் நினைக்கிறேன்? அந்த இப்போ என்னென்னு சொல்லுங்க, அந்த ஒரு கிபிர் தாக்குதல் அப்படியே நடந்தால், அல்லது ஏதோ ஒரு செல் தாக்குதல் நடந்தால், இந்த செய்கிற அந்த கெமிக்கல்கள் இருக்குல்ல, அதுகளை நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் அப்படி தான் நான் நினைக்க முடியும். தெரியல, உயிர்களுக்குள்ள வச்சால் வந்து பாதிப்பு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதுக்காக வச்சிருக்கணும், அதுக்காக தான் நினைக்கிறேன். தெரியாது, ஓகே, பார்த்தா அப்படி தான் இப்படி ப்ரோண்ட ஒரு கால் ஸ்டெப்புக்கு பின்னால் அப்படியே போய் கொண்டிருக்கேன். சரி, நாங்கள் சொன்ன துண்டு வந்து விட தான். இதில் ஒரு பெரிய பாம்பு பொத்து இருக்கிறதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த ரோட்டாலே வந்திருக்கலாம் போல இருக்குது. நாங்கள் உள் ரோட்டால் வந்துட்டோம் போல இருக்குது நினைக்கிறேன். இது நாங்கள் அதில் நேராக வந்த ரோட்டு இதாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இதில் ரோட்டாண்டு பார்க்கல பாருங்கள், ரோட்டுக்கு பக்கத்தில் வந்து இந்த இடம் வந்து இருக்குது. அந்த ஒரு காரணத்தால் வந்து இப்போ எனக்கு ஓரளவுக்கு பயம் இல்லைன்னு தான் சொல்லணும். இதுக்கு பிறகு நிறைய இடங்கள் இருக்குது, நாங்கள் பார்ப்போம் அப்படியே போய். சரி, இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து இன்னும் ஒரு உண்மையிலுமே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பகுதி. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு பாம்புண்ட தோல் மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து படகு கொண்டு எரிஞ்ச மாதிரி கிடக்கு. இந்த துண்டுகளை பார்க்கல படகு கொண்டு தான் எரிஞ்சிருக்கு. இதில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதே மாதிரி இதில் வந்து ஆமாம், இதுக்குள்ளே நம்பி எப்படி போகிறேன்னு தெரியல. சில வேளை இது ஒரு பங்கராக இருந்தால் நாங்கள் அப்படியே கீழே போகிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. சரி, அப்படியே ஏதோ ஒரு நம்பிக்கையில் உண்மையிலுமே பார்க்கல பாம்பு மாதிரி தான் இருக்குது. எல்லாம் பார்க்கல. அதோட வந்து இதில் பாருங்கள், ஒரு ஆர்மி அவங்கள அம்மா, இது இன்னும் வெயிட்டாக இருக்குது இந்த ஆர்மியோட ஹெல்மெட். இதில் பார்க்க தெரியும் அப்பா, தோக்க சுட்டால் துளைக்காமல் இருக்கிறது கேட்ட மாதிரியே இருக்குது. ஆனால் இந்த ஹெல்மெட்டெல்லாம் இவ்வளோ ஹெல்மெட்டாக இருக்குமென்னு நினைக்கிறீங்க. அப்பா, இதில் அப்படியே இருந்த மாதிரியே வச்சு விட்ருவோம். ஏன்டா தூக்கி எறிய போய் அதுக்குள்ளே ஏதாவது நடந்துட்டேன்னா அதில். சரி, அதுக்கு இஞ்சாலையும் வந்து பார்ப்போம். சரி, இதில் தூரத்திலான் சில விஷயங்கள் தெரியுது, அதுக்கு போகாமல் நாங்கள் இஞ்சால கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கிற இடங்களை பார்த்துட்டு வர மட்டும் தான் நம்ம இஞ்சால போகிறோம். அப்படியே இதால் வந்திருப்போம், இந்த இடமெல்லாம் பார்த்துருப்போம். இதில் வந்து ஒரு பக்கு தொட்டி மாதிரி இருக்குது. இதில் உங்களுக்கு காட்டுற பாருங்க. நான் நினைக்கிறேன் அந்த காலத்தில் வந்து இந்த போட் செய்கிறதுக்கான ரப்பர் கெமிக்கல்களை வந்து இந்த இடத்துல தான் வந்து உருவாக்கி இருப்பேன் நினைக்கிறேன். இதில் பாருங்கள், அதே இது தான் இஞ்சால பாருங்கள். அப்படியே கண்ணுக்கு தெரிகிற ஃபுல்லாகவே அந்த போட்டுண்ட படகு எச்சங்கள் தான். பார்ப்போம் எல்லாத்தையும். ப்ரோ வந்து அதால் போயிட்டு அங்கே போகணும். பாருங்கள், அந்த பைக் போகிற சத்தங்கள் எல்லாமே அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கு. இப்படி சின்ன சின்ன இதுகளை பார்க்கல தான் மைண்ட்ஸாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதாலேயே வந்து இல்லை வேறு நடப்பாதை இருக்குது. அந்த நடப்பாதையாலே வந்து போய்கொண்டிருக்கோம்.
குரங்கு தூரத்தில் கத்துற சத்தம் கேட்குது. ப்ரோ வந்து ஹோ வாரம் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்கிறேன். இதுக்குள்ள வந்து மரம் வெட்டுறாக்களுக்காக தான் சில வேலை மைன்ஸ் இருக்குன்ற ஒரு போட்டை போட்டுன மாதிரி இல்லை. கொஞ்சம் பாருங்க என்ற கடவுளே, இந்த கப்பல் செய்கிறதுக்கான படகுகள் செய்கிறதுக்கான அச்சுகள் இதெல்லாம் பாருங்க எப்படி இருக்கணும் இந்த துண்டுகள் எல்லாம். அந்த காலத்தில் ஒரு தனி சாம்ராஜ்யம் மட்டும் நடந்திருக்கு. சரி, இதில் உங்களுக்கு பார்க்கல தெரியும், இது வந்து ஒரு 2 அச்சை வந்து அப்படியே மரத்தோட வந்து சாய்ச்சி வச்சிருக்கணும். இதெல்லாம் தூக்குற அளவுக்கு இல்லை. ஆர்மியாக்கள் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு சைட்டை ஒதுக்கி வச்சிருக்கணும் போல இருக்குது. இருந்ததுகள் எல்லாம் ஃபுல்லாகவே வந்து இதுக்குள்ளே அப்படியே தண்ணி தான். இந்த படகுகள் அச்சுகள் 2-3 அச்சுகள் இருக்குது. அப்புறம் இதுக்குள்ள எல்லாம் இதில் சூற முள்ளுகளும் தாராளமாக இருக்குது. இதுகளுக்குள்ள வந்து ஒவ்வொன்றை தூக்கி பார்க்குறது பயமாக தான் இருக்குது. சில வேளை வந்து பாம்புகள் வந்தாலும் வர்றதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள் அப்படியே இதாகிட்டு. இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அங்கால வந்து கமாண்டா கம்பி எல்லாம் போட்டிருக்கணுமாம். அதுகளால் எல்லாம் போய் பார்ப்போம். அதே மாதிரி அங்காலேயும் இன்னொரு கேம்ப் மாதிரியும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் உண்மையிலுமே வந்து இப்போ ஓரளவுக்கு வந்து பயம் இல்லாமல் போய் த்ரில்லிங்ன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் எனக்கு இருக்குது. ப்ரோ தான் எங்களுக்கு ஒரு வழிகாட்டி, சிறந்த வழிகாட்டி. எதை பேசுகிறா இருந்தாலும் ப்ரோக்கு வந்து பேசிக்கொள்ளுங்க. இந்த ஐடியா வந்து ப்ரோ தான். சரி, இப்போ நான் சொன்ன பகுதிக்கு வந்துட்டேன். இதுதான் அந்த கமாண்டோ கம்பிகள் இருக்கிற பகுதி. இதெல்லாம் கீர்னா வந்து வாழ்க்கையில் மாறாதுவாங்களே. கட்டாயம் மாறாது. மற்றது வந்து ஏற்பாக்கிறோம், இது பெரிய பிரச்சனை. மற்றது இது வந்து அந்த சருகுகள் விழுந்து இருக்குது, தெரியல. அதான் இங்கே வர இப்போ அதுக்குள்ள மாட்டுப்பட பார்த்தேன். இங்கே வந்து மேலே கீழே எல்லாம் பார்த்து தான் நடக்கணும். ஆர்மியாக்கள் வந்து இந்த லைனு ஃபுல்லாகவே அப்படியே கமாண்டோ கம்பியை தான் வச்சிருக்கேன். பார்த்து கடந்து வாங்க. சரி, அப்படி உங்களுக்கு வார்த்தை கஷ்டமோ அதில் ஒரு பலகைகளோ எதுவும் இருந்தால் அதுக்கு மேலே போட்டுட்டா அப்படி அமர்ந்துடும். அதுக்கு மேலால நோமலாக நடந்து வரலாம். ஒரு ஸ்டெப்ஸையும் பார்த்து கவனமாக வச்சிடணும். இங்கே பெரிய ஒரு வங்கர் ஒன்று இருக்குது. வங்கரண்டா பதுங்குழின்னு சொல்லிடணுமே. பெரிய பதுங்குழின்னு இருக்கு பாருங்க. ஃபுல்லாகவே ஆர்மி இதுகள் தான் இருந்து தான் இந்த இடத்துலேருந்து தான் வெளியே இருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எச்சம் ஒன்று இருக்குது. இது வந்து என்ன தெரியல, என்னன்னு தெரியல. ஒரு புகை வார மாதிரியும் இருக்குது, புகை வராத மாதிரியும் இருக்குது, டாய்லெட் மாதிரியும் இருக்குது. சரி, இப்போ இதிலேருந்து நாங்கள் அப்படியே கமாண்டா கம்பிக்கு பக்கத்தாலே வந்து இப்போ போகிறோம். இப்போ ப்ரோவை பின்னுக்கு விட்டுட்டு ஏதோ ஒரு நம்பிக்கையில் வந்து நான் முன்னுக்கு போய் கொண்டிருக்கேன். அப்புறம் அப்படியே வாங்க. கமாண்டா கம்பி வந்து அதுக்கு பக்கத்தில் அங்கால இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கிடங்கு கொண்டு இருக்குது. இதை பங்கர்ன்னு சொல்கிறதா இல்லை பெரிய சர்வீஸ் ஸ்டேஷன் கீழே இருக்கும் அப்படியான கிடங்கு மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய துண்டுகளை வந்து போட்டிருக்கணும். படகுன்ற துண்டுகள் ஃபுல்லாகவே இடித்து தள்ளி விட்டால் அப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது. நிறைய இதை வந்து இதுக்குள்ளே தான் மூடி இருக்கணும். இதில் உங்களுக்கு பார்க்கலே தெரியும். இது வந்து ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலையாக தான் இருந்திருக்கோன்னு நினைக்கிறேன். ஆனால் இராணுவத்தின் கட்டுப்பாடு வந்த பிறகு இது எல்லாத்தையும் இடித்து தள்ளி போட்டு ஒரு சாதாரணமாக ஒரு மெயினான விஷயங்களை மட்டும்தான் இந்த இடத்துல வச்சிருக்கணும். ஒரு பெரிய ஒரு கிணறு, அதாவது தோட்ட கிணறு எப்படி இருந்தால் இருக்குமோ அதே அளவில் வந்து இருக்குது. இப்படி வந்து இறங்கி எடுத்து ஒரு விஷயத்தை காட்டுறோம்னா வந்து இது வந்து தெரியப்படுத்துறதுக்காக தான், இப்படியெல்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்குன்ற ஒரு விடயத்தை வந்து பகிர்ந்து கொள்றதுக்காக தான் இதை வந்து நாங்கள் உங்களை எடுத்து காட்டுறோமே தவிர இதில் வேறு எந்த உள்நோக்கம் இல்லை. அப்படியே வாங்க, அங்கே இன்னொரு இடம் இருக்குது, அதையும் உங்களை காட்டலாம். சரி, இப்படியே வரைக்கில் இந்த வலது பக்கத்தில் வந்து ஒரு அச்சொண்டு இருக்குது. கூடுதலாக இங்கே பெரும்பாலும் வந்து நிறைய அச்சுகளை தான் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. கப்பல்கள், பெரிய போட்டுகளெல்லாம் இருந்து எல்லாத்தையும் எரிச்சு இன்னும் இல்லாட்டிக்கு அந்த முல்லைத்தூரில் இருக்கிற மியூசியம் இருக்குது தானே, அங்கே வந்து இதாக்கியிருப்பினா. இதில் பாருங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு அச்சொண்டு இதில் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதிலலாம் அந்த போட்டுண்ட நார்மலாக பார்க்கல போட்டுன்ற மாதிரி தெரியுது. ஆனால் இதில் பார்க்க அப்படி இல்லை. இது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பில் இருக்குது. அது என்னன்றதான் தெரியல. உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சால் மறக்காமல் இதே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பெரும்பாலும் இந்த அச்சுகள் தான் போட்டுற சைட், அந்த அச்சுகள் இருக்கு, சைட் அச்சுகள் இருக்கும். ஆனால் அந்த இப்படியான போட்டில் வந்து இப்படி அடையாளங்களை பார்த்துருக்க மாட்டேன். வித்தியாசமான ஒரு போட்டாக தான் வச்சிருக்கேன். இவியல்ற தயாரிப்பு தானே. அதான் நம்மவர்களின் தயாரிப்பு. அங்கே அந்த கருப்பு முடி பார்க்க வந்து மைண்ட்ஸ் மாதிரியே கிடக்கு. இதுக்கால போகக்கூடாது. இதில் கமாண்டா கம்பி இருக்குது. வேறு பாதையை பார்ப்போம். அப்புறம் இல்லாட்டி நான் வந்த பாதையிலே வந்து திரும்பி ஓடி இருப்பேன் இந்த மைண்ட்ஸ் இந்த போட்டை பார்த்தோன்னு. இப்போ இதுக்குள்ளே போகணுன்ட்டு பார்க்க நாங்கள் வந்த பாதை அப்படி ஏதோ தான் வந்தாங்க. ஆனால் பாதை வந்து இதுக்குள்ளே மாறிட்டோம். இதுக்குள்ள எங்கே எப்படி போய் வெளியில் போகிறோன்னு தெரியலை. ப்ரோ வந்து ஒரு பாதையை கண்டுபிடிப்போம் வந்துட்டு போய் கொண்டிருக்கார். அப்படியே வாங்க, நேராக வாங்க. இதால் வந்த வரலாம் வாங்க. தனியாக ஒரு காட்டுக்குள்ளே சுற்றி கொண்டிருக்கோம். இதெல்லாம் டாய்லெட் இருந்திருக்கு ஆமியாக்கள் இருந்த இடத்துல. இதுக்குள்ளே போனால் தான் அறியண்டமாக போயிடும். இங்கே ஒரு இதெல்லாம் வேர்கள் தான் ஃபுல்லாக மரங்கள் நல்லா இருக்குது. இப்போ ப்ரோ வந்து ஒரு விஷயத்தை வந்து இங்கே கண்டவர். ரெண்டு பார்த்திங்கன்னா ரேடியோ ஒன்று இருக்குது பாருங்க. ரேடியோ ஆமியாக்கள் பாட்டை கேட்டுட்டு தான் ஃபுல்லாக வேலை செய்திருக்கணும் போல. ஆமி கேட்டானோ இல்லாட்டி காட்டுகள். அதே மாதிரி இந்த கேம்ப், இது ஒரு கேம்ப்ண்டு பார்த்தோம் இல்லை பங்கரண்டு பார்த்தோம்னா இதில் வந்து இருக்கிறதுக்கு ஒரு இருக்கை ஒன்றும் நல்லா செய்திருக்கணும். கப்பல் இதுதான் கப்பல் வட்டி அடிச்சிருக்கு. கப்பல்ன்ற படகு. அப்புறம் அது கப்பல் படகு தெரியாதாண்டு அதுக்கும் பேசுவாங்க. ஆனால் பாருங்க, லேமாஸ்டர் போகுது, டிராக்டர் போகுது, பைக் போகுது, எல்லாம் கள்ளமணி ஏற்றுற வேலை தான் இங்கே நடந்து கொண்டிருக்கு. இந்த இடங்கள்ல ஆர்மி இருக்கிறத பற்றி நாங்கள் யோசிக்கிறோம் ப்ரோ.
ஆனால் அப்படி இல்லாட்டிக்கு இந்த மரங்கடத்தல் எல்லாமே வந்து கூடி நடக்கும். வெளியில் எப்படியாவது போயிட்டு வாங்க. சரி ரோட்டு தெரியல, ஆனால் எப்படி போகிறேன்றது தான் தெரியல இருக்கு. உங்களை கூட்டிகிட்டு வரமா பயப்படாமா? நான் வைக்கிறதுக்கு மேலே வச்சு வாங்க. இங்கேருந்து வெடிச்சாலும் இங்கேருந்து வெடிச்சாலும் 2 பேரும் தான் சாக போகிறோம். நான் வைக்கிறதுக்கு கால் வச்சு வாங்க, வைக்கிறதுக்கு மேலே காலை வச்சு அப்படியே வாங்க. முதலாவது கால் எந்த காலாக இருக்கணும் போகிற கால். இன்னொரு நம்பிக்கை, முரட்டுத்தனமான ஒரு நம்பிக்கையில் ப்ரோ தெரியுது. இப்படியே வாங்க, உங்களை கொண்டு ரோட்டை ஏற்றுறேன்னா. இப்போ யாரும் பார்க்குறவன் நினைப்பாங்க ப்ரோ வரேன் நில்லுங்க வரேன். ரைட் ஓகே. இந்த முள் ஏறிட்டு இதுக்குள்ள வந்துருக்கலாம் நீங்கள். நான் வந்த பாதையெல்லாம் வர அப்படியே வந்துட்டேன் பாருங்க. தீ அடிச்சு கொண்டு வந்துட்டேன். ரோட சாப்பாடு வச்சது சாப்பாடு இருக்கா? சாப்பாடு இருக்குது, அந்த இருக்கு. அங்கே தள்ளி எடுத்து வச்சுட்டு வந்து நம்ம சரி வெளியில் போகணும்னு பார்த்தா ப்ரோ வந்து இல்லை நான் இந்த காட்டுக்குள்ள இருந்து தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு சோடிஸு மற்ற தண்ணியா சோடாவா தெரியல எல்லாம் வந்து ஓடிட்டு வந்திருக்கேன். தண்ணி தான் வாங்கி வந்தேன். ரைட் நல்ல விஷயம். உங்களை பாய் போடுறேன் நான். இருக்கிறது பாயை விரிச்சிட்டு பாயை விரிச்சா இருக்கலாமே இல்லை? அது சரி நாங்கள் பாய். ரைட் ஓகே. சேஃப்டியான ஒரு இருக்கு. இப்படி ஒரு இருக்க வந்து எங்கேயும் கிடைக்காது. வடிவா இருக்குல்ல, முள் இருந்தா சரி வடிவா இருக்கு. சரி முள் இல்லை, அதான் உடைக்கிறேன். பார்த்து காட்டலையா நீங்கள்? அந்த தொட்டி அடி இருந்தது அதுக்கு பின்னுக்கு நான் காட்டலையா? அப்போ சாப்பிட்டு காட்டுவோம். சாப்பிட்டு இருக்குது தானே முடியாது காட்டுறதுக்கு. எனக்கு இப்போ தான் புதுசாக இருக்குது, இதை பார்த்து நான் இப்போ கூட இப்போ சந்தியில் இருக்கு மதி கடை உணவகம்னு சொல்லி 2009 முதலும் மிதிவடிக்கு ஃபேமஸான கடை. ரைட்டு. குறிப்பாக வந்து மிதிவடிகள் இருக்கிற இடத்துக்குள்ள வந்து மிதிவடி சாப்பிட்றது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இடமா இருக்கு. தனி அனுபவம். முரட்டாள் தான் ப்ரோ. சரி என்ன இப்படியான இடத்தை வார நேரம் கட்டாயம் ஒரு தண்ணியை சாப்பாடு போகணும். இல்லாமல் காயெல்லாம் வந்து கஷ்டம் கலைக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே இருக்கிற இடங்கள் எல்லாத்தையுமே பார்ப்போம். இந்த ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள வந்து மிதிவடி சாப்பிட்டோம். உண்மையில வந்து சாப்பாடு மிதிவடி நல்லா இருந்தது. இப்போ இதுக்கு பிறகு மிதிவடிகள் இருக்கிற இடத்துக்குள்ள போய் நாங்கள் இன்னும் நிறைய இடங்களை வந்து பார்க்க போகிறோம். ஃபுல்லாக எல்லாமே வந்து இந்த படகுகளில் தான், படகு தொழிற்சாலை நாங்கள் சொன்ன மாதிரி தான். அப்போ இஞ்சால பாருங்க ஒரு அந்த போட்டு இதுகளுக்கு ஒரு சட்டம் அடித்து செய்கிற மாதிரியே இந்த இதில் செய்திருக்கணும் ப்ரோ. இதில் ஒரு இன்னும் ப்ரோ இது இரும்பு மாதிரி இருக்குது. இது அந்த சப்போர்ட்டை கொடுக்குற அந்த இதில் வார்த்தை வச்சிருக்கணும் இந்த இடமெல்லாம். இதுதான் என்ன இப்படி அங்கால போய் காட்டுறேன். இதுலேயும் பாருங்கள் ஒரு போட்டுண்ட அணியத்தின போகுதாங்க. ஆனால் இது கீழே வந்து இப்போ பாம்பு பொத்துகள் எல்லாம் வந்து இதாகிட்டு. பாம்பு பொத்தா கரையான் பொத்து தான் புத்து காட்டுறது பாம்பு இருக்கிறது சொல்லணும். சரி அப்படியே இஞ்சால வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெட்டி ஒரு ரம் இதுக்குள்ள எதுவும் ஒயில் அதுகள் வந்ததோ இல்லை கெமிக்கல் வந்ததோ தான் நினைக்கிறேன். கெமிக்கலாக தான் இருக்கும் இந்த இடத்துல பாருங்கள். அப்படியே இஞ்சாலையும் வந்து இந்த அணியத்தின் மேல் பகுதி மாதிரியே இருக்குது. உங்களுக்கு பார்க்கல தெரியுங்க. ஓ இப்படி பார்த்தா தெரியும். அதான் இப்படி மேல் பக்கத்தால் பார்க்கல உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். அதோட நாங்கள் அதில் வந்து ஒரு விஷயம் வந்து பார்த்தனால தானே இது கீழேயும் வந்து கிடங்கு மாதிரி கிண்டி போகுது ஏதோ ஒன்று. இதில் பார்த்தது டொய்லெட் பகுதி தான் போல இருக்குது, இல்லை போட்டுன்ற மேல் பகுதியே தெரியலைங்க. இதில் உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். நாங்கள் அதில் இந்த துண்டை மட்டும் தான் பார்த்தாங்க. இதில் எப்படி இருக்குது என்ன தெரியல. யாருக்கா தெரிஞ்சேன்டா இதில் நான் தஞ்சால பிராட்டி போட்டுருந்தேன். புரட்டி போட்டேனுங்களா? அப்போ ப்ரோ வந்து அட்டாசம் செய்திருக்காரு இருக்குல்ல. அங்கால கிடந்தது. ரைட்டு. இஞ்சால புரட்டி விட்டுனேன். சரி அப்படியே நாங்கள் இருந்த அங்கால பக்கத்துக்கு இப்போ போய் பார்ப்போம். இந்த கருப்பு மூடிகளை பார்க்கலாம் இங்கால வந்து பயமாக கிடக்கு. மைன்ஸாக இருக்குமோ. ஆனால் மாடுகள் நடந்து போயிருக்கு, ஆக்கள் நடந்து போயிருக்குன்னா அதால் பயம் இல்லை. இதில் வந்து மைண்ட்ஸுன்ற இது இருந்தாலும் ஒரு மாதிரி இந்த வலது பக்கத்தில் இருக்கிற பகுதியில் வந்து பார்த்துட்டோம். ரோட்டு அங்கால பக்கம்னு சொல்லிட்டோம். ஆனால் அதுக்குள்ளே வந்து போய் பார்க்கல தெரியல, இல்லை இப்படியான விஷயங்கள் இருக்கோ தெரியல. நான் பார்ப்போம். இதெல்லாமே நடப்பாதை தான். நாங்கள் போயிட்டு வந்த நடப்பாதை எல்லாமே இருக்குது. பார்க்குறதுக்கு தூரத்தில் கண்ணு கட்ட தூரம் வரையும் ஒன்றையும் காணல ப்ரோ. இப்போ ப்ரோ வந்து இதால் நடப்பாதை இருக்கால தான் போயிட்டு வரேன்ட்டு போகிறேன். அதில் ஒரு கட்டொண்டு இருக்கிற மாதிரி இருக்குது. போய் பார்த்துட்டு அதான் வாங்க பார்ப்போம். எங்கடா கண்ணு என்ன சார் ஏதோ ஒன்று கிடக்குது இல்லை பாருங்கள். நான் தூரத்தில் ஒரு கல் இருக்குண்டு, ஆனால் அது ஒரு சீட் ரெண்டு தான் இதாக்கி வச்சிருக்கேன். ஆனால் இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மி கேம்புகள் பங்கர்கள் வந்து இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படியே அங்கால பக்கம் போய் பார்ப்போம். இது பாருங்க இந்தியாவில் சைடில் ரெண்டு பார்க்கவே தெரியுது இல்லை. அப்படியே இங்கே பாருங்க இருக்குது. அதான் சைடில் ரோட்ல இருந்து பார்க்கவே இருக்கிறது தெரியல. உள்ளுக்குள்ள உறங்கணும். மேலே இருந்து பார்க்க அறவே தெரிஞ்சிருக்கு. அந்த காலத்தில் அந்த பாதுகாப்புக்காக இந்த அடர்ந்த காடுகளில் வச்சிருந்துருக்கேன். இந்த பார்த்தீங்களா இது கிடக்குது. இப்படியே போவோம்மா போய் பார்ப்போமா? எனக்கு தெரிஞ்ச தூரம் வரையும் இன்னும் இல்லை. எந்த காலடியை பின்பற்றி வாங்க. ஏதோ நாங்கள் முதல் வந்து போகிறோங்கிற தெரிஞ்ச பாதை மாதிரி போய்க்கொண்டிருக்கோம். பார்க்குறாங்க அப்படி தான் நினைப்பாங்க உங்களை. மற்றது இப்போ நாங்கள் அந்த இடத்துல இருந்து வேறு நேரம் ஸ்டார்ட்லேயே நாங்கள் என்ன செய்ய மாட்டோம். அப்படி ஒரு பாருங்க நாங்கள் கேம்பிங் போகிற நேரம் இப்படி ஒரு தடியை முறைச்சி வச்சுட்டு இப்படி வந்தோம்டா. இப்படி வந்தோம்டா வந்த பாதையை திருப்பி அப்படியே பின்தொடர்ந்து வரலாம். சரி இப்போ போனாங்கள் ஒன்றுமே இல்லை என்று வெளியில் போக மட்டும் போக இதில் அந்த இடது பக்கத்தில் வந்து பார்க்கக்குள்ள பெரிய ஒரு படகு கொண்டு இருந்ததுக்கான இதை பார்த்துட்டோம். இதில் பாருங்கள் கிட்டத்தட்ட இது நான் நினைக்கிறேன் ஒரு 40 அடி படகுன்ற ஒரு அச்சா தான் இருக்கும் போல இருக்குங்க. உங்களுக்கு இதில் பார்க்கல தெரியும். கூடுதலாக அந்த வவ்வால்கள் செத்துனா அதை நான் நினைக்கிறேன் இதுக்கு உள்ளே எல்லாம் வவ்வால்கள் இருக்கணுமெண்டு. அப்போ
என்ன பெரிய இதாக வச்சிருக்கணும்னு பாருங்களேன். ஆனால் இதெல்லாமே வந்து நான் சொன்ன மாதிரி தான் அந்த டோரா படகுன்னு சொல்லுவாங்கண்ணே இயக்குது. இந்த டோரா படகுகள் செய்கிறதுக்கான சான்றுகள் தான் இந்த இடத்துல இருக்கிற பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுலேருந்து அங்காள பக்கத்துலேயும் வந்து இதோட வித்தியாசமான அச்சுகள் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையுமே வந்து நாங்கள் பார்ப்போம். உண்மையிலே இதுகளில் எந்த நம்பிக்கையில் நடக்கிறேன்னு எனக்கும் தெரியலை. அதில் அப்படியே கீழ் பக்கத்தை பார்ப்போம் அப்படின்ட்டு யோசிச்சு இதில் வந்து பார்க்கல கீழே எல்லாம் நான் நினைக்கிறேன் வவ்வால்கள் அதுவும் இருக்கணும். ஆனால் அங்கே வரைக்கும் ஒரு மங்கர் மாதிரி இருக்குது, என்ன சொல்லுவேன் நீட்டு குகை மாதிரி இருக்குது. அப்படியே நான் காட்ட வந்த பகுதி வந்து இதுக்குள்ள தான் இருக்குது. பார்த்திங்கன்னா அந்த பெட்டி ஒரு கரம்புளி படகுண்ட வந்து போட்டுகளை தான் இருக்குது. இங்கே வரேன் அப்படி இஞ்சாலையும் வந்து அங்கங்கே பங்கர்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதோட வந்து இன்னொரு விஷயம் வந்து நான் ஒரு ஆர்டிக்கல் ஒன்றில் கமெண்ட் ஒன்றில் பார்த்துட்டான். என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து 1988ஆம் ஆண்டு புதுக்குடியிருப்பு பகுதியில் வந்து மகளிர் செய்கிற அந்த படகு தொழிற்சாலை இருந்ததா அப்படின்னு சொல்லிவிடும். அது எந்தளவுக்கு உண்மை போயின்றது தெரியல. உங்களுக்கு யாருக்காவது இது தொடர்பான மேலதிக விளக்கங்கள் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இடம் கூடி இதாக இருக்கலாம் அப்படின்றதான் என்ற ஒரு எண்ணக்கருவாக இருக்குது. உண்மையிலுமே சந்தோஷம் இந்த இடங்களை பார்த்தது. ஆனால் ஒரு பக்கத்தால் வந்து பயமும் வந்து தாராளமாக இருந்தது. இப்போ நாங்கள் இதுலேருந்து வெளியிலே போயிடுவோம். உருவாக்கு அப்படி தான் கிட்ட பயணம் வந்து இப்போ போய் கொண்டிருக்கு. இதால் போகலாம் போல ஈஸியாக. ஐயோ ஐயோ முள்ளெல்லாம் பிரிச்சுட்டு எனக்கு நல்ல டேஸ்டாக இருக்குது. காடுண்டு ஒரு சின்ன துண்டு போயிட்டு வந்ததுக்கே உண்மையிலே களைப்பாக இருக்குது. அந்த காலத்தில் நம்மவர்கள் வந்து இதுகளுக்குள்ள எல்லாம் இப்படி தெரிஞ்சிருப்பினோம் பாதுகாப்புக்காக. சரி ப்ரோ, இது வரைக்கும் நாங்கள் பார்த்த இடத்தை பற்றி உங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? உண்மையிலேயே ஒரு த்ரில்லிங்கான ஒரு அனுபவமாக இருக்குது. சின்ன சிக்கல்களுக்குள்ளேயும் இப்படி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை செய்து மறைமுகமாக வச்சு செய்து அதை வந்து உலக நாடுகளுக்கே ஒரு வியக்கக்கூடிய மாதிரியான ஒரு செயல்பாட்டை வந்து அந்த நேரம் செய்திருக்கிறார்கள். அது உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா தமிழர்கள திறமையை வந்து இப்போ இருக்க அரசாங்கமோ யாரெண்டாலும் வந்து பயன்படுத்தி கொள்ளுங்க. ஏன்டா நிறைய திறமைகள் இருக்குது. நீங்கள் பயங்கரவாதிகள் அல்லது துறையில் என்று பார்க்காம அந்த திறமையை பயன்படுத்தினீங்கன்னா கட்டாயம் இந்த நாடு இன்னும் வளர்ச்சி அடைக்கிறது ஒரு பகுதியாக இருக்கும். அதாவது இந்த வளங்களுமே இல்லாத ஒரு காலப்பகுதியில் வந்து இப்படியான விஷயங்களை வந்து இந்த காட்டுப்பகுதியில் வந்து யோசித்து செயற்படுத்தியிருக்கணும் அப்படின்றது உண்மையிலுமே தமிழர்ன்ற வீரத்தில் விவேகத்தில் எல்லாத்துலேயுமே வந்து முக்கியமான ஒரு இடம். உண்மையிலுமே சந்தோஷம் இந்த இடத்த உங்களோட சுற்றி பார்த்தது. ப்ரோ இல்லாட்டிக்கு வந்து நான் இந்த இடத்த வந்து சுற்றி பார்த்துருக்க மாட்டேன். அதே மாதிரி நீங்கள் சப்போர்ட் வந்து நான் தனியாக வரையக்கூடாது. அதோட இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இப்படியான இடங்களில் கரடியும் இருக்கும். அதனால் நாங்கள் இந்த இடத்துலேருந்து இப்போ வெளிக்கிடுவோம். புலிகள் வாழ்ந்த இடத்துல கரடிகள் இல்லாமல் அதுதான். சரி வெளிக்கிடுவோம். அப்பா காட்டு வைக்கையும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது. அந்த மலை மப்புக்காக போல இருக்குது. சரி இதுலேருந்து இப்போ வெளிக்கிட்டோம். ஒரு குளம் ஒன்று இருக்குது. அந்த குளத்துக்கும் போகிற ஐடியா தான். அப்படி இல்லாட்டி வெளியில் போவோம் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இதிலே மைண்ட் ஸ்பாட் போட்டிருக்கோம். ஐயோ ப்ரோ போயிட்டார். ஓகே ஓ ப்ரோ இது முன்னுக்கே மைண்ட் ஸ்பாட் தான் போட்டிருக்கான். ஓ இதான ப்ரோ இந்த டிஷர்ட்டுகள் இந்த டிஷர்ட் எல்லாம் கிழிஞ்சு போயிட்டு இந்த சூரமுள்ளுகள் எல்லாம் தெரிஞ்சு. இதுக்கு இஞ்சாலே வந்து நிறைய சின்ன அதாவது மேல் பக்கத்துலேருந்து பார்க்கல எதுவுமே தெரியாத மாதிரி உள்ளால் வந்து இந்த இதாலையெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய இதெல்லாம் போய் கொண்டு ரோட்டுகள் எல்லாம். நான் நின்றது இந்த ஒரு துண்டுக்குள்ள தான் நின்று இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருப்போம். மைண்ட்ஸ் தான் இதுலேயே வந்து ஒப்பா இதில் தான் ஃபுல் படகுகளும் இருக்குது போல இருக்குது. சரி அப்படியே நான் உள்ளே போய் பார்ப்போம். சரி இப்போ இதில் பார்த்தீங்களாண்டா உள்ளே போய் பார்ப்போம். மைன்ஸ் இருக்குது தான். இதில் போட் போட்டிருக்கேன் TP02 அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இது எல்லாமே இப்போ நான் ஒரு அண்ணாட்ட விசாரிச்சு நாங்கள் அவர் சொன்ன விஷயம் வந்து இங்கே வந்து எல்லாமே செக் பண்ணிடலாம். மிதிவடி இருக்குமென்றதை விட இயக்கத்தின் அதாவது கடற்படை இருந்ததுக்கான அந்த வெடிகுண்டுகள் சில வேலை இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குன்றதால் தான் வந்து இந்த இடத்துல வந்து மிதிவடிக்கான போட் போட்டிருக்கணும் அப்படின்ட்டு சொன்னவில். குறிப்பாக வந்து இதில் பாருங்கள் இந்த காலத்தில் இந்த போட்டுகள் எல்லாம் செய்துட்டு இங்கேருந்து கடற்கரைக்கு இழுத்துட்டு போகிறதுக்கான பெரிய கயிறுகளை வந்து நாங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நடப்பாதை போகுது. இந்த நடப்பாதையாலே அப்படியே நாங்கள் போய் பார்ப்போம். எல்லாமே வந்து அந்த படகுகள் அச்சுகள் தான். கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு காட்டுகள் அப்படியே வந்து இவையில் வந்து இந்த கடற்படை தொழிற்சாலை அதாவது படகு தொழிற்சாலையை வந்து செய்து வச்சிருக்கணும். இதில் உங்களுக்கு பார்க்கல தெரியும். இப்படியான இதுகளெல்லாம் நாங்கள் அங்கேயும் நிறையவே பார்த்துருப்போம். பாருங்கள் இதிலேயும் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அச்சொண்டை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இல்லை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த அச்சை பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. அப்படியே இஞ்சால இந்த அச்சையும் பாருங்கள் எப்படி இருக்குண்டு
உண்மையிலுமே சில விஷயங்கள் வந்து பார்க்க ஒரு புல் அரிக்கிற விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இதில் வந்து ஒரு பெரிய ஒரு தளம் உண்டு, வேலை தளம் உண்டு இருந்து அதை வந்து உடைச்சிருக்கணும் போல இருக்குது. இது பாருங்க, இதுவும் வந்து ஒரு படகுண்ட முன்பக்கம் தான் இப்படி இருக்குண்டு பாருங்க. இதை இப்படி பார்க்கலாம் தெரியும் இந்த படகுண்ட முழு அச்சும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கப்பல்ட மேல் பகுதி மாதிரி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு நீர்மூழ்கி கப்பல்ட மேல் பகுதி அந்த ஒரு இதாக இருந்திருக்கலாம். இந்த மேல் பகுதியை பார்க்கலாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. இல்லை சில வேலை போட்டுண்ட மற்ற பக்கமாக இருக்க சான்ஸ் இருக்கா நினைக்கிறேன். இது அதாக தான் இருக்கணும். அப்படியே வந்து இந்தியாவில் பக்கத்தில் பார்த்திங்களாண்டா ஆர்மியாக்கள் இதுகள் இருக்குது. அதே மாதிரி அதுலேயும் வந்து படகுகள் இது தான் இருக்குது, எச்சங்கள் இருக்குது. அதில் உங்களுக்கு பார்க்கலே தெரியும் நினைக்கிறேன். எல்லாமே அச்சு வார்ப்பு தான். அதெல்லாம் பாருங்களேன், அப்படியே திக்காக வந்து உடைஞ்சிருக்கு. இதுகளெல்லாம் பார்க்க சில வேலை அந்த கட்டிட இடிபாடுகள் இருக்கிற மாதிரி துண்டாகவும் இருக்குது. நாங்கள் பார்க்கல தெரியுது. இதிலெல்லாம் அந்த பஸ்ஸுகளுக்கு அடிக்கிற அந்த இது தான் அடித்து வச்சிருக்கணும். அதோட இனித்தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான இடங்கள் இருக்குது. உங்களுக்கு அப்படியே கொண்டே காட்டுறேன். இதில் உங்களுக்கு பார்க்கல தெரியும் ஒரு படகுண்ட அதான் இது பாருங்க இப்படி இருக்குண்டு பாருங்களேன். அப்பா உடைஞ்சி விழாத வரைக்கும் சந்தோஷம். எப்படி செய்திருக்கணும் அந்த காலத்தில் இந்த கடவுளே. அம்மா வழுக்குது தாராளமாக. இதோட நின்று அங்கால இன்னும் ஒரு இந்த இடத்துக்கான முக்கியமான பகுதியை வந்து அங்கால தான் இருக்குது. ஓகே, இந்த சைட் வியூவும் பார்க்கலாம் தெரியும் உங்களுக்கு. இதெல்லாமே அச்சு வார்ப்பு தான். இதுவும் வந்து சின்ன ஒரு சண்டை படகு இப்படி முன் அணியத்தோடு சேர்த்து அப்படியே மேல் பகுதி மாதிரி இந்த இடத்துல இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுதான் முக்கியமான ஒரு பகுதி. என்னதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான பகுதி உண்டு. இது வந்து நீர்மூழ்கி கப்பல். உங்களுக்கு பார்க்கல தெரியும் சைடில் இப்படி நீட்டுக்கு பாருங்கள். அது மாதிரி இதுண்ட உள்புறம் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குண்டு. அப்பா இவ்வளோ பெருசு. அதுவும் வந்து நீட்டாக இருக்க ஒழிய ஆனால் வந்து இந்த படகு வந்து அகலமாக இல்லை. இதில் உங்களுக்கு பார்க்கலே தெரியும். இதை காட்டுங்க. அப்பா அப்படி இஞ்சால சைட்டால். சரி, இதுக்குள்ள ப்ரோ நான் தான் போய் காட்டுவேன், நான் தான் கொண்டே காட்டுவேன் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்திருக்கார். ப்ரோ அப்படியே நடந்து காட்டுங்க பாருங்க. சும்மா வேறு லெவலில் இருக்குது. நிற்கவே ஆசையாக இருக்குது. நீர்மூழ்கி கப்பலுக்குள்ளே நிற்கிற மாதிரியே தான் இருக்குது. ஃபீலிங்காக இருக்குது. உள்ளுக்குள்ளே போய் காட்டுறேன் பாருங்க. இங்கே பாருங்க, கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 அடி வரும் போல இருக்கேண்ணே. அப்படியா? 40 அடி வரும் இல்லை? 40 அடி வரும். வாங்க ப்ரோ பாருங்க எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் 1 2 3 அடுக்கில் இருக்குது பார்த்தீங்களா? 3 அடுக்கில் இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே கொஞ்சம் உயரமாக வர மட்டும் தான் நினைக்கிறேன். கவர் மூடி போகிறதுக்கு ஒரு பார்ட்ஸ்களாக தானே ஃபுல்லாக செய்யலாது. இது தொடர்பான விளக்கத்தை யாராவது அங்கே அந்த காலத்தில் இருந்தீங்களாண்டா கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செய்து. தெரியும். அதில் முன்னுக்கு பாருங்க, அந்த என்ன மற்ற படகுகள் வந்து நீட்டாக இருக்குது, அகலமாக இருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஒடுங்கின மாதிரி நீட்டாக இருக்குது. இது அகலத்தை வந்து நான் உங்களுக்கு இப்படி காட்டைகளும் உங்களுக்கு தெரிய மாட்டேன்னு நினைக்கிறேன். இந்த அப்படி பிரம்மாண்டமாக இருக்குமே. அப்பா சொல்ல தேவையில்லை. சூப்பராக இருக்கேண்ணே. பிரம்மாண்டத்தின் உச்சத்தில் வந்து நாங்கள் ஏற நிற்கிறோம். அதான் ப்ரோ, உண்மையிலுமே இப்படியான விஷயங்கள் எல்லாம் நாங்கள் இந்த காலத்தில் நாங்கள் இருக்கையில் சின்ன படிகளாக இருந்திருப்போம். இப்போ வந்து இதெல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது எங்களுக்கு. அந்த காலத்தில் இப்படியான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துருப்பார்கள் அப்படின்றது வியக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். மற்றது இந்த தொழில்நுட்பம் வந்து ஒரு ஆர்டிக்கலில் படித்தனா தமிழ்நாட்டில் இருக்கிற கொஞ்சம் பேர் வந்துக்கு அவளுக்கு இங்கே என்ன நடந்ததுன்னு தெரியாமல் கொஞ்சம் பேர் வந்து கதைக்கணும்னு சொல்லிச்சு. இங்கே வந்து நீர்மூழ்கி கப்பல் செய்யலை, விடுதலை புலிகள்கிட்ட அவ்வளோக்கு சிரமம் இருக்கா, செய்யலாமா, அது ஜெர்மன் தான் செய்யுது, அமெரிக்கா செய்யுதுன்னு சொல்லி மண்டைக்கு அறிவில்லாக கொஞ்சம் பேர் கதையை நான் பார்த்துருக்குறேன். அவர்களுக்கு சொல்கிறேன் வந்து விடுதலை புலிகள் அந்த காலத்தில் எத்தனை வகையான நீர்மூழ்கிகளை செய்து பல இதில் தாக்குதல்களை செய்திருக்கிறேன். அதில் ஒன்று தான் இப்போ இருக்குது. பெரும்பாலும் இந்த யுத்தத்துக்கு பிறகு 2009 பிறகு வந்து ஸ்ரீலங்கா இராணுவம் வந்து கைப்பற்றின இடங்களில் காட்சியங்களில் வந்து இந்த நீர்மூழ்கி கப்பலை வந்து அங்கே பார்வைக்கு வச்சிருக்கணும். அங்கே கூட நீங்கள் போயிட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த அச்சுகள் தான் இங்கே கிடக்கிற அச்சுகளாக இருக்கும். ரைட், நாங்கள் இனி இன்னொரு பகுதிக்குள்ள இறங்குவோம், அல்லது அந்த குளத்துக்கு தான் போகிறோம். வாங்க மக்களே அப்படியே போவோம். சரி, போகிறதுக்கு முன்னுக்கு இந்த படகுல சைட்டால் ஏறலாமாட்டு போவோம். உடைஞ்சி வராத வரைக்கும் சந்தோஷம். அப்பா இங்கே பாருங்கள், நான் நிற்கல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது இந்த ஹைட் வந்து எந்த இடத்துக்கு இருக்கண்டு கிட்டத்தட்ட என்ன மாதிரி ஒரு 2 பேர் 3 பேர் நிற்கணும். இது இந்த ஹைட்டுக்கு 10 அடிக்கு மேலே நிற்கும். 10 அடிக்கு மேலே இருக்கும் இந்த போட்டுன்ற உயரம். அப்பா அப்படி எஞ்சாலே வந்து பார்த்திங்களாண்டா அதே மாதிரி கூடுதலான இதுகள் தான் இருக்குது. கூடுதலாக அச்சுகள் தான். ஆனால் இங்கே பாருங்கள், இப்படியான இடங்களை பார்க்கல வந்து கொஞ்சம் பயமாகவும் இருக்குது, மைண்ட்ஸாகவும் இருக்கக்கூடிய மாதிரி சந்தர்ப்பம் இருக்குது. என்ன தெரியல, அதில் மட்டும் கவனமாக பார்த்து கொஞ்சம் இஞ்சாலையும் இருக்குது. ஏதோ இரும்பு அதை அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறதுக்கு தான் வச்சுருக்கேன் போல இருக்குது. அந்த பேஸ்ட்டுகள் அப்படியே வெளியே போகிறோம், வெளியேறோம். இந்த காட்டுக்குள்ளே இருந்து இதுக்குள்ளே உண்மையிலேயே வந்து எத்தனை பேர் கால் தடம் பதிச்ச ஒரு அடையாளம் தான் இது. அந்த அடையாளத்தில் நாங்கள் நிற்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம். நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பீங்க, பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் இந்த இடங்களுக்கு வந்தீங்களா, இந்த உற்பத்தியில் செய்த நீங்களா, எப்படி இருக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். உண்மையிலேயே இதுக்குள்ளே இருந்து வெளியேறோம், ஒரு கவலையெல்லாம் வெளியேறோம். என்ன நினைக்கிறீங்க?
உண்மைதான் இரண்டு பார்த்திங்களாண்டா இப்படியான ஒரு வரலாற்றோட இப்படியான ஒரு வீரத்தோடு வந்து வாழ்ந்த இடங்கள் வந்து இப்படி கிடக்குதுன்றதுக்குள்ள வந்து ஆனால் இதுகளை வந்து இராணுவமோ இல்லை அரசாங்கமோ வந்து இன்னும் பயன்படுத்தலாம் அப்படின்றதும் எங்களோட ஒரு எண்ணக்கரு. என்ன ப்ரோ கட்டாயம் இந்த அதான் எப்படியான ப்ரோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வீரம்ன்றதை விட விவேகம் அறிவு அதுகளை வந்து யூஸ் பண்ணலாம் தமிழராக பயன்படுத்த இந்த நாடு இன்னும் முதல் சொல்லுவோம் அந்த காலத்தில் சொன்னீங்கன்னா சிங்கப்பூரா இலங்கையை பார்த்துட்டு சிங்கப்பூர் இலங்கை மாதிரி சிங்கப்பூர் உருவாக்குறது போய் இன்றைக்கு சிங்கப்பூரை பார்த்து தான் இலங்கை உருவாக வேண்டிய ஒரு நிலைக்கு இருக்குது. ஆனால் தமிழர்களையும் வந்து நீங்கள் இன மதம் என்று பார்க்காம பயன்படுத்துனீங்கன்னா இந்த நாடு இன்னும் டெவலப் ஆகும். சரி, நாங்கள் இப்போ இந்த இடத்துலேருந்து வெளிக்கிடுவோம். ரைட். சரி, இப்போ இந்த இடத்துல ரோன் ஷாட்டை பார்த்துருப்பீங்க. உண்மையிலுமே வந்து என் வாழ்க்கையில் இப்படி ஒரு காட்டை வந்து நான் பார்த்ததே இல்லை. அவ்வளோ பெரிய காடு, இன்னும் காடை நினைக்கிறேன், பெருங்காடுன்னு சொல்லி நம்ம புதுக்குடியிருப்பில் இந்த இடத்த. சரி, இதுலேருந்து குளத்துக்கு போவோம் அப்படின்ட்டு பிளானில் தான் போனாங்களோ. ஆனாலும் அந்த ரோட்டில் பார்க்க தெரியும், அது ஏதோ ஒரு தூரத்தில் இருக்குது. ஆனால் பெரிய குளம், அது என்ன குளம்ன்ட்டு தான் தெரியல. அதில் ஸ்டார்டிங்கில் வாசித்தோம், அந்த பேரும் வந்து மறந்து போயிட்டு அதாக தான் இருக்கணும். அதோட இதோட நாங்கள் கலைச்சிட்டோம். உண்மையிலுமே வந்து எங்களோட எனர்ஜி எல்லாம் ஃபுல்லாகவே போயிட்டு எனக்கு இப்பயும் அந்த மிதிவடி இருந்ததுன்றதை யோசிக்கல. ஏதோ இது மாதிரி தான் கடவுளேன்ட்டு நான் சூரியனை தான் கும்பிட்றது பெரும்பாலும். கடவுள்ன்றத நம்பிக்கையை விட சூரியனில் தான் நம்பிக்கை, எல்லாம் அவன் விதி. சரி, இதுலேருந்து நான் அப்படியே இடது பக்கம் போய் போகிறேன். ப்ரோ வந்து அப்படியே வலது பக்கம். சரி ப்ரோ, சந்தோஷம். நான் இதால் ஒட்டி சுட்டான், அதுக்கப்புறம் மாங்குளம், அதுக்கப்புறம் வந்தாய். பாய், சந்தோஷம். ம், அடுத்தது ஒரு கேம்பிங் போடுவோம். சரி, ஓகே, பாய் ப்ரோ, பாய். ஓகே, சரி, இதுலேருந்து நாங்கள் அப்படியே ஒட்டி சுட்டான் தான் நீங்கள் போகிறோம். சரி, இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நான் ஒட்டி சுட்டான் போய் அதுக்கப்புறம் அவங்கள போய் அப்படியே வீட்டை போகிறது தான். இந்த வீடியோ ஏதாவது ஒரு காரணத்துக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ண கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். பாய் மக்களே, பாய். மன்னிச்சிடுங்க.